இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். இத்தாலி நாட்டில் ஒரு தேவாலயம் உள்ளது. இதன் கட்டடக்கலை மக்கள் மனதை தொடும் அளவிற்கு அதன் வடிவமைப்பு மிகவும் அழகாக இருக்கும். கண்ணாடியில் செதுக்கப்பட்ட ஓவியங்களையும் அதன் அழகையும் கண்டு களிக்க ஏராளமான மக்கள் வருவதுண்டு. சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த சுற்றுலா தலமாக அது மாறியது. தினமும் பெரும் கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு வயதான பாட்டி புதிய ஏற்பாட்டு நூல்களையும் 4 நற்செய்தி நூல்களையும் இலவசமாக வழங்கி அற்புதமான ஊழியத்தை செய்து வந்தார்கள். ஒரு நாள் ஒரு கொத்தனார் தம் தோளில் ஒரு பையை தொங்கவிட்டவாறு அவசரமாக சென்றார். அந்த பையில் கரண்டி, உளி, சுத்தியல் முதலிய கட்டிட வேலை கருவிகள் இருந்தன. அந்த மனிதனிடம் இந்த பாட்டி ஒரு முழு வேதாகம புத்தகத்தை கொடுத்தாள். அவர் அவசரமாக வாங்கி தம் பைக்குள் அதை போட்டுக் கொண்டு விட்டு போய்விட்டார். அன்றைய கட்டடக்கலை வேலை முடியும் நேரம். ஒரே ஒரு செங்கல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஒரு செங்கல் இருந்தால் அன்றைய வேலை முழுமையாக முடிவடைந்துவிடும். ஆனால் செங்கல் இல்லை. அங்கும் இங்குமாக தேடினார். அரை செங்கல், கால் செங்கல் கூட கிடைக்கவில்லை. வேலையை அரைக்குறையாக போட்டு போக மனமும் இல்லை. பாட்டி தந்த புத்தகம் நினைவிற்கு வந்தது. பையில் இருந்து அதை எடுத்து செங்கலுக்கு பதிலாக அந்த வேத புத்தகத்தை வைத்து பூசியும் விட்டார். சில ஆண்டுகள் கடந்தன. வேத புத்தகம் வைத்து கட்டிய பகுதி திடீரென்று தீப்பற்றியது. அந்த கட்டிடத்தை பழுது பார்க்க வேறொரு கொத்தனார் வந்தார். அந்த புது கொத்தனார் ஒரு சுத்தியலை வைத்து தீப்பற்றிய சுவரை தட்டி பார்த்தார். ஒரு சுவரிலிருந்து சொத் சொத் என்ற சத்தம் வந்தது. அந்த இடத்தில் சாந்தை பெயர்த்து பார்த்த போது அதனுள் ஒரு முழு பைபிள் இருக்கிறதை கண்டார். அதை எடுத்து சென்று அவ்வூரில் உள்ள போதகரிடம் கொடுத்து நடந்த கதையை சொன்னார். போதகர் அவரிடம், இது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு புதையல், இதை படியுங்கள் என்று சொல்லி அவரிடம் கொடுத்து அனுப்பினார். போதகரின் விருப்பப்படி அந்த நூலை அவர் பயபக்தியுடன் படித்தார். அதில் ஒரு அசாதாரண புருஷனை கண்டார். இயேசு ஏழை எளிய மக்கள் மீது காட்டிய அன்பு, கரிசனையுடன் செய்த சமூக பணி, அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்தும் அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தன. இயேசுவை ஒரு லட்சிய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பெரிய இறை பக்தராக மாறினார். ஒரு நாள் அவர் கிராம ஊழியத்திற்கு சென்று தாம் பைபிள் படித்த செய்தியை ஒரு சாட்சியாக சொன்னார். இவரது சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் முன்வந்து தாம் தான் இந்த செங்கலை சுவற்றில் வைத்து கட்டியது என்று பகர்ந்தார். இருவரும் நண்பர்களும் உடன் ஊழியர்களுமானார்கள். தேவனுக்கென்று இருவரும் பெரிய பணியை ஆற்றினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சத்திய வசனம் அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியத்தை எப்படியும் நிறைவேற்றி முடிக்கும். மண்ணுக்குள் போடப்படும் எந்த ஒரு பொருளும் மட்கி மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும். ஆனால் விதை மட்டும் அழிவது இல்லை. அது முளைத்தெழும்பி துளிர் விட்டு பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அது போலவே விதையாகிய வேத வசனமும் ஏற்றுக்கொள்ளப்படும் இதயங்களில் கனி கொடுக்கிறதாய், ஆசீர்வாதம் கொடுக்கிறதாய் மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இக்கிருபையின் நாட்களில் அநேகருக்கு வேத வசனங்களை எடுத்து கூறுவோம். நாமும் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உடைய வேத வசனம் அப்பா அதை படிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தை தருகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் அனுப்புகிற வேத வசனம் அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது தகப்பனே. அப்பா அந்த வேத வசனத்தை படித்து கர்த்தாவே வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.